ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வடைக்கறி எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு. இது வந்து சப்பாத்தி கூட ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி வைக்கலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஆனியன், வேறு தேங்காய், டொமேட்டோ, வேறு 200 கிராம்ஸ் கடலைப்பருப்பு, அப்புறம் கரம் மசாலா. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுத்த பருப்பும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஜிஞ்சர் கார்லிக்கையும் டொமேட்டோவே நல்லா பேஸ்ட் ஆக்கி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டு அடுத்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ண டொமேட்டோ ஜிஞ்சர் கார்லிக்கை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கோகோனட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அது கூட கொஞ்சோண்டு சீரகம். ஸோ இப்போது நம்ம கோகோனட்டு நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தக்காளி, இஞ்சி பூண்டுக்காய் பச்சை வாசனை போன அப்புறம் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கரம் மசாலா. உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உரப்புக்கு ஏற்றாப்புல சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கல் உப்பு தேவையான அளவு, அப்புறம் டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 டீஸ்பூன். அப்புறம் நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த தேங்காயும் சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இன்னும் வாட்டர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு நல்லா ஊறிட்டு இனிமேல் நம்ம இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். கடலைப்பருப்பெல்லாம் நல்லா அரைச்சி வச்சு இனிமேல் இதில் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வேறு கொஞ்சம் ஆனியன்ஸ் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வேறு கொஞ்சம் பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். இப்போ உருட்டி வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம இதை இட்லி குண்டானில் நல்லா அவிக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சோண்டு நம்ம எண்ணெய் போட்டு அதை கொஞ்சம் நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம உருட்டி வச்சுருந்த அந்த வடையை எடுத்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் பண்ணக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வடைலாம் நல்லா இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் இதை அப்படியே நம்ம குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு அதில் போட்டுடலாம். ஸோ இப்போ குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இனிமேல் நம்ம ஃபைனல் டச்சாக கொஞ்சோண்டு கொரியண்டர் லீவ்ஸை போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கணும் எங்கள் ஃபான் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. I hope you liked it.